புரிந்து கொள்ளுங்கள், மரணம் கூட நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம். ஒரு பக்தர் கிட்ட வந்தாரு, சாமி எப்படியாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய முற்பிறவி ஞாபகம் எனக்கு வர மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி கேட்டார். நான் சொன்னேன், அப்பா உன் வயசு என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னா 38 சாமி. இந்த 38 வருஷமா நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் உன் மனசுக்குள்ள இருந்தா நீ என்ன ஆவன்னு கேட்டேன். பைத்தியம் முடிச்சிடும் சாமி அப்படின்னா. இந்த 38 வருஷ நினைவுகளே உனக்கு இவ்வளவு துக்கத்தை கொடுக்குது, அதை மறக்கத்தான் தியானம் பண்ணணும்னு நினைச்சு வந்த, இன்னும் ஒரு 60-70 வருஷம் பூர்வஜன ஞாபகம் வந்தா நீ என்ன ஆவ? ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அப்படி நான் கேட்டேன், ஏன்பா வந்த? மனசு நிம்மதியா இல்ல, தியானம் பண்ண நிம்மதி இல்லாம காரணம் என்னன்னு கேட்டேன். இந்த கடந்த கால நினைவுகள் தான் சாமி. 38 வயசு கடந்த கால நினைவுகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்குள்ள வருதுப்பா. அதுவே மனசு நிம்மதி இல்லாம தியானம் பண்ண வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு பூர்வ ஜென்மம் 70 வருஷம் நினைவுகள், அப்ப 108 வருஷம் நினைவுகள் உங்க மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆவீங்க? அவர் சொன்னாரு, பைத்தியம் முடிச்சிடும் சாமி, கவலைப்படாதீங்க, 2வது தரம் பிடிக்காது. அதுதான் உண்மை. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், மறதி கூட இறைவன் தந்த வரம். பூர்வ ஜென்ம நினைவுகள் நமக்கு வராமல் இருக்கின்ற மறதி கூட இறைவன் தந்த வரம்.